சரி, இப்போ உங்க 2 பேரோட சான்ஸ், நம்ம சகல டீமோட சான்ஸ். இது வரைக்கும் அவங்க 3 பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. கேஷ் பாக்ஸா இருந்துச்சுன்னா 20,000 ரூபாய் இருக்கும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன நம்பர் சொல்ல போறீங்க? இல்ல யாரா ஒருத்தவங்க சொல்ல போறீங்களா? அண்ணன் நம்பர் 12ஆம் நம்பர் வீடு, சாவி வேற பக்கத்து வீட்டுல கொடுத்து வந்திருக்காரு. அது திறக்க முடியாதா? அம்மா அந்த 7 போடு. 7 7 அது ஒரு மாதிரி கேள்விக்குறி கேட்டுனுக்குது என்ன. ஓ 7 கூப்பிடுதா அவங்கள? கேள்விக்குறியாகதான். ஓ 7 கேள்விக்குறியாகதான். அண்ணா 7 அண்ணா நம்பர் 7ஆ? 7 லாக் தான். பண்ணிடலாமா? 7 தான். ஓகே, நம்பர் 7 லாக் பண்ணுங்க. Box number 7 is locked. ஜெயிச்சிச்சுன்னா ஏன் சொன்னான்னு கேட்டா வாரத்துல 7 நாள் இருக்குது. பாக்ஸ் நம்பர் 7ல இருப்பது காசு. அண்ணா 20,000 ரூபாய் வந்துருக்குது. என்ன இஎம்ஐ கட்டிடலாமா? இஎம்ஐலாம் கட்டக்கூடாது, இன்னும் வைக்கணும். அது என்ன இஎம்ஐனா கட்டி தானே ஆகணும். என்னப்பா அவர் பேங்க் ஸ்டாஃப்பா, அவருக்கு அவர் எதாவது பண்ணி பாருப்பா விடுப்பா. இவ்வளோ வந்தாலும் இஎம்ஐ, வரலனாலும் இஎம்ஐ. என்னப்பா எதுல தொட்டாலும் இஎம்ஐ இஎம்ஐன்றீங்க. ஏன் கடன் வாங்குறீங்க? இஎம்ஐல ஒரு கார் வாங்கி வீட்டு வாசல்ல எடுத்திருக்காரு. எடுக்கிறதே இல்ல. ஏன்? அவன் இந்த மாதிரி சேப்பு கடல்ல போட்டு மூடி வச்சிருக்காரு. இல்லை அந்த கார் கதை ஒரு கதை மாக்காப்பா. என்ன பண்ணிட்டாரு, காரை வாங்கி வாசலே நிறுத்திட்டாரு. பக்கத்தில் சிமெண்ட் ரோடு போட்டவன் என்ன பண்ணா, நைட்டை ரோடு ஹைட்டாக போட்டு போயிட்டு இப்போ காரை வெளியே எடுக்க முடியல. அதனால கார் உள்ள மாட்டிச்சு. அதான் உண்மை. இன்னும் ஒருத்தையும் வச்சு எனக்கு ஒன்றும் உட்பட முடியாது நான்.